ஸோ சூப்பரான வேலை ஒன்று பார்த்துருக்கோம், ரெக்கார்ட் பண்ணல. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு பீசஸ் ஆஃப் சினிமா. நான் வசந்த் சுந்தரம். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜேயோட ஃபோக்கஸ் ப்ரோ கிரியேட்டர் காம்போ. இந்த கிரியேட்டர் காம்போ பேக் ஒரு பாக்ஸில் வருது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டிஜேயோட லைடார் ரேஞ்ச் ஃபைண்டர், ஒரு மவுண்டிங் பிளேட், அதுக்கப்புறம் வந்து மோட்டரையும் லைடாரையும் கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் கிரிப் ப்ளஸ் பேட்ரி, டிஜே மோட்டர், அதுக்கப்புறம் கேமராவோட பேஸ் பிளேட் ப்ளஸ் 15mm ராட். இது 5 தான் வந்து உங்களுக்கு கிரியேட்டர் காம்போவில் கிடைக்கும். ஓகே, இப்போ இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதை செட்டப் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு கேமரா கேஜ் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா Blackmagic பாக்கெட் சினிமா கேமரா 4K. இது வந்து ஒரு கேஜோடு இருக்குது. இதில் இந்த 15mm ராட் செட் பண்ணுறதுக்கான ஒரு கிளாம்ப் இருக்குது. நீங்கள் மோட்டர் என்ன பண்ணணுன்னா லென்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மோட்டரை டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா கேஜில் இருக்கிற அந்த ஹாட் ஷூவில் வந்து இந்த லைடார் ரேஞ்ச் ஃபைண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைடார் கிரிப் இருக்குது. லைடார் கிரிப்பை வந்து ஒரு நேட்டோ ரீல் அந்த கிளாம்ப் விட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஏரி ரொசட் டைப் ட்விஸ்ட் கிரிப்பும் இருக்குது. எந்த டிசைரபிள் டைரெக்ஷனில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குமோ அந்த டைரெக்ஷனில் இதை நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். இந்த கிரிப்பை போட்டுட்டு இதை டைட் பண்ணிடுங்க. அடுத்தது கேபிள்ஸ். இந்த கேபிள்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா டிஜே மோட்டர்லேருந்து இந்த ஹேண்டில் கிரிப்பில் அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக பிக்சர் மார்க் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பிசியை கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஃபோக்கஸ் கிரிப்போட மோட்டர் கொடுத்துருக்குற அந்த ஸ்லாட்டில் ஃபிட் பண்ணணும். இன்னொரு கேபிள் வந்து டிஜேயோட டிரான்ஸ்மிஷன் இருக்குது, பவர் இருக்கும். அதனால் கரெக்டான யூஎஸ்பிசியை வந்து நீங்கள் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிரிப்பில் இருக்கிற லைடார் அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ செட்டப் இவ்வளோ தான். செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது கேலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த கேலிப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் எவ்வளோ ரிலையபிளாக இருக்க போகுது, எவ்வளோ இருக்க போகுதுன்றதை நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குவோம். இந்த ஃபோக்கஸ் கிரிப்பை வந்து ஆன் பண்ணும். எம்எஃப்ன்னு இருக்குது, விச் மீன்ஸ் மேனுவல் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் டாட்டில் பிளாங்க்ன்னு இருக்கிறது வந்து நம்ம லென்ஸோட எம்எம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 3 கீழே வந்து 2 டாட் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ப்ரெஸ் பண்ணோன்னா லென்ஸ் ப்ரொஃபைல் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சென்சாருக்கும் லைடாரோட ஃப்ரண்ட் இருக்கிறதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த லைடார் எங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கோ அதுக்கும் அந்த சென்சார் பிளேனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை இன்புட் பண்ணிடணும். இப்போ என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா இது 50mm இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ 50mm அந்த டிஸ்டன்ஸ் செட் பண்ணுறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லென்ஸ் ப்ரொஃபைல். ஸோ லென்ஸ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வந்து அதில் இன்புட் பண்ணிக்கணும். ஸோ 35mm முடித்ததுக்கப்புறமா ஸோ மோட்டார் கேலிப்ரேட் பண்ணும். நீங்கள் அதை ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது 0.1, அதுக்கப்புறம் $.∞. க்ளோஸ் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் டு லாங்கஸ்ட் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்தையுமே வந்து அது கேல்குலேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மோட்டார் வந்து அது ஸ்பின் பண்ணும். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறத வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ண சொல்லுது. எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோக்கஸ் சார்ட் இருக்குது. உங்களோட கேமராவில் இருக்கிற லென்ஸில் அந்த ஃபோக்கஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஃபோக்கஸ் டயல் இருக்குது, அதை மூவ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ 1 மீட்டர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 மீட்டர் கேட்குது. 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இதே சார்ட் பேப்பரை வச்சுட்டு ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் வந்ததுக்கப்புறமா 4 மீட்டரையும் செட் பண்ணிடலாம். ஓகே, இது ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஓடி வரேன், நீங்களே பார்க்கலாம். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் ஒரு கரெக்டாக 4 மீட்டர் வந்ததுக்கப்புறமா இது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் அந்த 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் டு க்ளோஸ் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதே டெஸ்ட்டை வந்து நான் ஒரு RS4 Pro கிம்பல்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட்டை இப்போ பாருங்கள். லைடார் ரேஞ்ச் ஃபைண்டர் ஃபோக்கஸ் ப்ரோவில் வந்து 2 ஃபீச்சர் இருக்குது. ஒன்று ஃபேஸ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கார் அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இது கிளியராக டிடெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு தான் வந்து இதோட கிளைம். ஸோ ஃபோக்கஸ் காருக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் இப்போ கிம்பலில் செட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது கார் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனால்
மோர் தென் 4 மீட்டர்ஸ் போனதுக்கப்புறமா வந்து இது ஃபோக்கஸ் வந்து கிளியராக இல்லை. பட் வித்தின் 4 மீட்டர்ஸ் அண்ட் 4 to 1 மீட்டர். ஏன்னா ஏன் 1 மீட்டர்னு சொல்கிறேன்னா 1 மீட்டர் தான் வந்து இந்த லென்ஸோட ஆக்சுவல் க்ளோசஸ்ட் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ். சாரி கைஸ், உங்களோட கஷ்ட நேரம்னு நினைக்கிறேன். நீங்கள் என் மூஞ்சை தான் பார்த்தாகணும். பட் தமிழில் இந்த மாதிரி ரிவ்யூ போடுறதுக்கு வந்து வேறு யாரும் நான் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நான் 35mm லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா இதோட இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வந்து 4 மீட்டர்ஸ் இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ்க்கே மூவ் ஆகிடுது. ஓகே, 1 மீட்டர் to 10 மீட்டராகவே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ரீசன்னால் இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ் போச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை நான் மோர் தென் 4 மீட்டர்ஸ் போனதுக்கப்புறமா சோஃபா ட்ராக் பண்ணுது. பட் அவுட்புட் பார்க்கும்போது தான் தெரியும் இதில் இருக்கிற ஃபோக்கஸ் வந்து நம்மளை வந்து பிக் பண்ண மாட்டேங்குது. ஆனால் பிஃபோர் 1 to 4 மீட்டர்ஸ் என்ன ஆகுனா நீங்கள் ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிறதுனால இது கிளியராக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. மேபி நான் இன்னும் ஒரு லாங்கர் லென்சஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு 50mm இல்லை ஒரு 75mm லென்சஸ் யூஸ் பண்ணால் இதில் இருக்கிற மொத்த ரேஞ்ச் ஆஃப் 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இது கிளியராக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றது தான் வந்து இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். சரி, குறுக்கில் எதுவும் இல்லை. ரைட், இப்போ என்னோடய ஃபேஸை வந்து எங்கே ட்ராக் பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, நான் ட்ராக் பண்ணுது டெஸ்ட் 2. இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி போகிறோம். செக் பண்ணுவோம். ஓகே, திருப்பி ரன் பண்ணி போவோம். ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த டெஸ்ட்டில், சுத்தமாக பிரெத்தே இல்லை, ஓடுறதே கஷ்டமாக இருக்குது. இப்படி ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணாலும் ட்ராக் பண்ணுது. சரி, அது மட்டுமே வந்து இதோட ஃபீச்சர் கிடையாது, நம்மளுக்கு ஃபோக்கஸும் சேர்த்து பண்ணணும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ DJI Focus Pro இதில் இருக்கிற சில லிமிட்டேஷன்ஸ் இல்லைனா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற ஸ்க்ரீன். ஸோ இதில் இருக்கிற ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இப்போ தம்பு வைக்கிறேன், இதிலே வந்து முக்கால்வாசி மறைஞ்சு போகுது. இப்போ நம்ம சப்ஜெக்டை வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மேபி இந்த டிஸ்பிளே வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி மொபைலில் வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பேட்டரியோட இது பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ கேமரா வந்து இதோட சின்ன சைஸாக தான் இருக்குது பை ஹைட். ஸோ இந்த ஹைட் அதனால் என்ன ஆகுனா நீங்கள் கேமரா வந்து கீழே வைக்க முடியாது. எதர் நீங்கள் ஒரு சின்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணி கீழே வைக்கணும், இல்லைனா இதோட ஆங்கிள் வந்து நீங்கள் எவ்ரி டைம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு ட்ரைபாடில் யூஸ் பண்ணும்போதோ இல்லைனா ஒரு ட்ரைபாட்லையோ இல்லை ஸ்டெடி கேம்லேயும் யூஸ் பண்ணும்போது இது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது ஒன்று. ஸ்டடி கேம்லேயும் யூஸ் பண்ணும்போது கேமராக்கு வெளியில் இது தனியாக நிற்கிறதுனால இந்த ரைட் ஹேண்ட் சைடு டில்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ மேபி அந்த டில்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஸ்டடி கேமரா வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று இதோட ஃபோக்கஸ் பற்றி பேசணும் அப்படின்னா இது சப்ஜெக்டோட ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே ஒரு பர்சன் வந்து முன்னாடி கேமராவை வந்து பார்த்த மாதிரி நிற்கிறாரு, இல்லை ப்ரொஃபைலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சைட் ஃபேஸில். இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மட்டும் தான் ட்ராக் இருக்குது. லெட்ஸே இப்போது அந்த சப்ஜெக்ட் வந்து பின்னாடி திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து திருப்பியும் வந்து டச் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபேஸை கம்ப்ளீட்டாக எப்படி நம்ம ஃப்ரண்ட்டோட ஃபேஸை நீங்கள் வந்து எய்ம் பண்ணி அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் ட்ராக் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். பட் ஸ்டில் வந்து யூஸபுளாக தான் இருக்குது. என்னென்னா நீங்கள் சப்ஜெக்ட் ட்ராக் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் வந்து கேமராக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது, இந்த லைடாரோட ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா அது வந்து கிளியராக ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் மிஸ் இருக்கலாம், நீங்கள் வந்து டச் பண்ணி திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று இதில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ஃபோக்கஸில் இருக்கிற கார்ஸை வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ கார்ஸை செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா காரோட சைட் போர்ஷன் மட்டும்தான் வந்து இதனால் கிளியராக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்.
ரைட். அதே நேரத்தில் காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதனால வந்து சரியாக டிடெக்ட் பண்ண முடியல. இவங்க இதை இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது கார் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு வரும்போது வேறு ஏதாவது ஒரு காரோ இல்லைனா ஒரு ஹியூமன் சப்ஜெக்டோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சில அப்சர்வேஷன் நான் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் க்ளோஸ் டு ஒரு 1 மந்த் வரைக்கும் இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் இதுதான் வந்து இந்த ஃபோக்கஸ் கியரோட அப்சர்வேஷன். ஸோ இது வந்து ரிலையபிளாக நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கியரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரியேட்டர் காம்போ பேக் மட்டும் க்ளோஸ் டு 95,000 வருது. சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் வந்து மோர் தென் 1,00,000 வருது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் போட்டு வந்து இதை நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நல்லா கிடையாது. இல்லை பேசிக்காக நீங்கள் சினிமா கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சினிமா கிரேட் கேமராஸ்க்கு வந்து இது தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் புல்லரோ அப்படி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு ஒன்று. இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணுற லென்சஸ், நீங்கள் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுற லென்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. மேனுவல் லென்சஸ் தான் இருக்குது. மேனுவல் லென்சஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறது வந்து மேபி எதர் ஒரு ஃபோக்கஸ் புல்லர் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் மேனுவலாக வந்து அந்த ஃபோக்கஸ் ரிங்கை வந்து கையிலேயே மூவ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோக்கஸ் கியர் வந்து உங்களுக்கு பட்ஜெட் உங்களால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணது ஒரு அனமார்பிக் லென்ஸில் வந்து இந்த டெஸ்ட்லாம் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் லென்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சோலோ ஷூட்டராக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு டைம் சேவ் இருக்கும். நீங்கள் தனியாக உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இன் மோஸ்ட் கேஸஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் ஹேண்ட் ஹெல்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கிளியராக கிடைக்கும். ஸோ வந்து நான் இந்த டெஸ்ட்டில் வந்து இதுதான் நான் பார்த்தது. ஓகே. பட் இல்லை, உங்களால் இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் மேனுவலாக வந்து நீங்கள் ஃபுல் லென்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் அனமார்பிக் லென்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேனுவல் லென்ஸ், ஸ்பெரிக்கல் லென்சஸ், சினிமா லென்சஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த DJI ஃபோக்கஸ் ப்ரோ பற்றி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைனா எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பீசஸ் ஆஃப் சினிமா. நான் வசந்த் சுந்தரம். இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.